இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
மனதுருக்கம் உள்ளவர் இயேசு. பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த முழு அதிகாரத்துக்குள்ளே பார்க்கும்போது துரோகம் 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 என்ற வார்த்தை அடிக்கடிக்கு வருகிறது. எச்சரிப்பு குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அதை குறித்து தேவ ஆவியான நம்மோடு இடைப்படும்படியாக, முதலாவது திருமணம் என்பது அது கனத்துக்குரியதாக இருக்கிறது, அது பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது, அது உத்தமமானதாக இருக்கிறது, அது உன்னதமானதாக இருக்கிறது, அது தேவ பக்தி உள்ளதாக இருக்கிறது, அது நித்திய விவாகமானதாக இருக்கிறது, அது ஆட்டுக்குட்டியனுடைய மனைவியாகிய மணவாட்டிகளால் உருவாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பரலோகத்திலே நாம் எல்லாரும் தூதர்களாக உருவாக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் காணப்படுகிறது. அதனால் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி மிக முக்கியமானது. அந்த தேவ பக்தி சந்ததி உருவாகுவதற்கு முதலாவது பரிசுத்த ஆவியினுடைய இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு ஜெப ஜீவி நமக்குள்ளே வர வேண்டும். மூன்றாவதாக ஆவின் கனியிலே நாம் வளர வேண்டும். நான்காவது நமக்கு ஞானம், அறிவு, இந்த புத்திகள் வளர்ந்தாதான் இந்த தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நாம் நம்முடைய குடும்பத்தை ஸ்தாபிக்க முடியும், நம்முடைய சபையை உருவாக்க முடியும். இந்த நாளிலே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மல்கியா 2:15. இந்த தேவ பக்தி எப்படி உருவாகுது என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால் அங்கே சொல்லப்படுது யோவான் 3ஆம் அதிகாரம், அங்கே 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது வாசிக்கலாம். இயேசு பிரயோத்தரமாக 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது நாம் ஜலத்தினாலே பிறக்கிறோம், இரண்டாவது பரிசுத்த ஆவினாலே பிறக்க வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுற விதம் எப்படி என்றால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், முதலாவது ஜெபம் பண்ணும் போது, ஜெபம் என்பது அப்போஸ்தலர்கள் 10 இரவு 10 பகலாக அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்காக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெறும்படியாக 10 இரவு 10 பகலாக 120 பேர் அங்கே காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி காத்து கொண்டிருக்கும் போது தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. அளவில்லாமல் ஊற்றப்படும் போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக எழும்புகிறார்கள். அப்போ தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செயல்பட முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, காற்றானது தமக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிற ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவர்களும் அவனும் அப்படியே இருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவி நாம் பிறந்தோம்னா நாம் எங்கே போகிறோம் எங்கே வரன்றது இந்த உலகத்துக்கு தெரியாது, புறஜாதிகள் மக்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது பரிசுத்த ஆவி எப்படி பெற வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ வசனத்தை நாம் தியானம், அதாவது கேட்கப்படும் போது, அதை தியானிக்கும் போது, அதை ஆராய்ந்து பார்க்கும் போது, அதை தேடி வாசிக்கும் போது அந்த வசனங்கள் ஜீவனாக இருக்கிறது, ஆவியாக இருக்கிறது, ஜலமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அவரை தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சரீரத்திலிருந்து 3 விதமான காரியங்கள் வெளிப்பட்டது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இதயத்தை குத்தப்படும் போது இதயத்திலிருந்து அது வெளியே வருகிறது. இரண்டாவது, அவருடைய ஆத்மா குத்தப்படும் போது ஆத்மாவிலிருந்து ஜீவ தண்ணீர் வெளியே வருகிறது. மூன்றாவது, அவருடைய ஆவியை அவர் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இந்த ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து 3 விதமான காரியங்கள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் என்பது 3 ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள் உள்ளே. இந்த ஆவிக்குரிய மனிதன், இந்த ஆத்மா மனிதன், இந்த சரீர மனிதன் 3 பேருக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்போ வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ அவருடைய மனதை அவர் திறக்கிறார். நம்முடைய ஆத்மா மனக்கண்கள் திறந்தால் தான் நமக்கு இந்த வேதத்தை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா எவ்வளோதான் இந்த வேதங்களை வாசித்தாலும் சாதாரண அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் ஆவிக்குரிய அர்த்தங்களையும் ரகசிய அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள முடியாது.
அதனால தான் வேதத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே நீங்கள் லூக்கா 22:24-32 நாம் வாசிக்கும் போது, அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே நம்முடைய பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப ஏன் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது? இருதயத்துக்குள்ளதான் எல்லா விதமான பாவங்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்குள்ளே இந்த பாவங்கள் நிரம்பி இருக்கிறதுனால கலாத்தியர் நம்ம 5ஆம் அதிகாரத்தில் 17 நம்ம வாசிக்கும் போது 17 பாவங்கள் குறித்து இருதயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 17 பாவங்கள் எப்படி அழிக்கப்படுகிறதுனா, அந்த பாவங்கள் எப்படி அழிக்கப்படுது? தேவனுடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே ஆராய்ந்து பார்க்கும் போது, தியானிக்கும் போது, அந்த வசனங்களை நாம் தேடி வாசிக்கும் போது, அந்த வசனங்களை நாம் சம்பாஷணை பண்ணும் போது, அதை ஒருவருக்கு ஒரு குடும்பத்தில் பரிந்து பேசும்போது, இந்த வசனங்களை நாம் அடிக்கடி வாயிலே நாம் சொல்லி கொண்டிருக்கும் போது, இந்த வசனமானது நம்முடைய இருதயத்தில் கொழுந்துவிட்டு எரிகிறது. கொழுந்துவிட்டு எரியும் போது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகிறது. இருதயத்திலே பரிசுத்தம் அடையும் போது தேவனை நாம் தரிசிக்கிறோம். இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். இல்லை என்றால் நம்மளால் தேவனை பார்க்க முடியாது. ஆண்டோடைய வருகை வரும்போது, ரகசிய வருகை வரும்போது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டிய கடமை என்று நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடுரனோ தன் உடலை அலக்கடிக்கிறான். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ள. நம்ம எப்படி சரீரத்துக்கு காலை எழுந்து நம்ம என்னென்ன செய்யணுமோ நம்ம சரீரத்துக்கு செய்து கொள்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த சரீரத்துக்கு நன்மை செய்கிறோம். புரியுங்களா? அந்த சரீரத்தை நம்ம வெறுக்கலை. புரியுங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த பிறகு நம்ம சரீரத்தை ஆரோக்கியத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல உணவுகள், நல்ல உடைகள், இந்த சரீரத்தை நேசிக்கிறதுனால தான் செய்கிறோம். ஆனால் உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் தான் வருகையில் போக முடியும். அந்த மனிதனை நாம் முதலாவது தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதே நீங்கள் வாசிக்கலாம். அங்கே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, போதும். அப்போ ஆத்மா அறிய வேண்டும், ஆத்மாவுக்கு அறிய வேண்டும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உலக அறிவு இருக்கிறது, தனிப்பட்ட மனுஷன் படிப்பு அறிவு இருக்கிறது, ஆனால் தேவ அறிவு இல்லை என்றால் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் மிருக குணமாக மாறுகிறார் என்று நாம் சங்கீதம் 49 கடைசியில் வாசிக்கிறோம். அப்போ அறிவு மிக அவசியம். அந்த அறிவு எப்படி வருகிறது என்றால், வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 5ஆம் அதிகாரம் 39 நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 139 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்றால், ஒரு மனிதனை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறான். ஆராயும் போது அவனுக்கு அந்த அறிவு உருவாகுது. ஆராயும் போது ரிசர்ச் பண்ணி அதை ஆராய்ந்து பார்த்து அந்த அறிவிலே வளர்கிறான். அறிவு வளரும் போது அந்த மனுஷனுடைய தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. நம் உலகத்தில் இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் சகல துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாக உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தலைவராக இருக்கிறார். புரியுங்களா? நம்முடைய குடும்பத்தில் யாராவது தலைவராக இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பரிபூரணமாக இருப்பாங்க. அல்லேலூயா! நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர் தலைவராக இருக்கிறனால அவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பரிபூரணமாக இருப்பாங்க. அதை காட்டில் ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்துக்கு என்ன இருக்கிறேன்? தலைவராக இருக்கிறேன். சகல துறைதனங்களுக்கும் சகல அதிகாரத்திலும் சொல்கிறார். அப்போ துறைதண்டனை என்னென்று நமக்கு தெரிய வேண்டும். இந்த உலகத்தில் 3 துறைகள் இருக்கிறது. ஒன்று மத்திய துறை, மாநிலத்துறை, தனியார் துறை. இந்த 3 துறைகளுக்கும் இயேசு தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா! நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடும் போது தலைவர் பேரில் போட்டால் நிச்சயமாக அந்த இயேசுவின் நாமத்தில் போட்டால் அந்த அப்ளிகேஷனை பண்ணோம், உடனே நம்மளுக்கு அந்த வேக்கண்ட் கிடைக்கிறது. நம்ம நிமித்தமாக தான் அந்த உலகத்துக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறார் ஆண்டவர். அல்லேலூயா! ஏன்னா அவர் தலைவர். தலைவர் வருவதுக்கு அவர் என்ன செய்தார்? மத்தேயு 28:18. அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சகல அதிகாரம் எப்படி வந்தது? கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி அங்கே அவர் என்ன செய்தார்? பிசாசின் தோலை உரித்து அவர் என்ன பண்ணார்? மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னென்றால், சகல துறைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நான் தலைவராக இருக்கிறேன். வானத்திலும் பூமியின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது சகல அதிகாரமும் சகல வல்லமைகள் பிசாசுகிட்ட இருந்தது. அப்போதான் பிசாசு வந்து ஆண்டவரை சோதிக்கும்படி கொண்டு போகிறான். அப்போ அங்கிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சிலுவின் வழியாக போயிட்டு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் உரிந்து கொள்கிறார் என்று கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். பாருங்க என்ன சொல்கிறார் ஆண்டவர்?
துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியினமாய் கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவிலை வெற்றி சிறந்தார். அப்போ துரைதனங்கள் அதிகாரம்ன்றது நான் ஏற்கனவே சொன்னேன். சகல துரைதனத்துக்கும் துறையின் என்பது மத்திய துறை, மாநிலத்துறை, தனியார் துறை. இந்த துறைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தலைவராக இருக்கிறாரு. சகல அதிகாரம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் அப்படின்னா நீதித்துறை கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது, அரசியல்வாதி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அந்த அதிகாரம் போலீஸ் துறை கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த அதிகாரத்துக்கும் இரண்டாவது ஆண்டு சொல்லுகிறார், இந்த துறைதனங்களோட அதிகாரத்துக்கும் ஆண்டு என்ன பண்ணுறார்? தலைவராக இருக்கிறார். என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறன்னா பரிபூரணமாக இருக்கணும். பரிபூரணம் என்ன அப்படின்னா ஒன்று குறையில்லாத இருக்கணும். நம்ம பரிபூரணமாக இருந்தால் தான் 4 பேர் நம்மை பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க, இயேசுகிட்ட வருவாங்க. ஆண்டவர் உண்மையான தேவன், அவர் உலக ரட்சகர், அவர் உலகத்தில் சர்வ வியாபியாக, சர்வ ஞானியாக, சர்வ வல்லவராக இருக்கிறார் என்று நம்மை பார்த்து 10 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்மளை பரிபூரணமாக வைக்க ஆசைப்படுகிறார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தலத்தை வைப்பதற்கு அவர் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த வேத வாக்கியங்களை அரைகுறையாக படித்து கொண்டு அரைகுறையாக இதுக்குள்ளே போய் கொண்டு வந்தோம்னா இந்த வேதத்துக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த பூமியிலே விட்டுடுறோம். ஒரு நாள் பரலோகத்துமே நான் அழ வேண்டியதாகிடும். ஆண்டவர் சொல்ல, உனக்காக எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு வந்தேன், நீங்கள் அனுபவிக்காதே என்ன பண்ணீங்க இங்கே வந்திருக்கிறீங்களேன்னு கேட்பார் ஆண்டவர் ஒரு நாள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக. அங்கே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, போதும் என்கிற மனதினுடனே தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ போதும் என்ற அந்த மனது நமக்குள்ள இருக்குதா? ஒரு தேவ பக்தி சந்ததி பரலோகத்துக்குள்ள நுழையணும். நோவாவுடைய குடும்பம் முழுமையாக தேவ பக்தி உள்ளவளாக இருந்தார்கள். முழு குடும்பமாக எங்கே போது? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இரண்டாவது சகாரியா, எலிசபெத், அவங்க இருவர் எப்படி இருந்தால் குற்றமற்றவளாக இருந்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருந்து உத்தமனாக இருந்தார்கள். கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்து அந்த சந்ததி பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைகிறது. அப்போ ஆண்டவர் யாரையுடைய குடும்பங்கள் பரலோகத்துக்குள்ள நுழையணும் என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததி. பக்தி என்பது 3 விதமான இருக்கிறது. ஒன்று சுயபக்தி, அவபக்தி, தேவபக்தி. நம்ம எந்த பக்தியில் இருக்கிறென்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமி அந்த வார்த்தைகளினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ பக்தி இல்லாத சந்ததி ஆக்கினிக்காக ஆயத்தமாக்கப்படுவாங்க. புரியுதுங்களா? நம் தேவனுடைய ஆலயத்தில் வந்தோம், ஒவ்வொரு வாரம் வருகிறோம். 52 வாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத வாக்கியங்களை நமக்கு 1 மணி நேரம் வாசித்தாவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எங்கேயோ போய்கிறது, நல்லா வளர்ந்து விடுகிறது. புரியுங்களா? அதுக்கு மிக அவசியமானது ஜெபம். இரண்டாவது அன்பு இருக்க வேண்டும், ஆவியின் கனி இருக்க வேண்டும். மூன்றாவது தேவன் சொன்னார் நமக்கு நல்ல தேவனுடைய வார்த்தையிலே வளர வேண்டும். அப்போது ஜெபம் இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கோ யோசித்து பாருங்கள். ஜெபம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. ஜெபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற ஒரு கோமா ஸ்டேஜ். எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ சாத்தான் போய் படுத்துப்பான். ஆனால் நாம் ஜெபிக்காத இருந்தால் நம்மை அவன் படுக்க வச்சுட்டு போய் படுத்துடுவான். அல்லையா? இப்போ ஜெபம் என்பது இலவசம். ஜெபத்திற்கு அழகு தேவையில்லை, ஜெபத்திற்கு படிப்பு தேவையில்லை, ஜெபத்திற்கு பொருளாதாரம் தேவையில்லை, ஜெபத்திற்கு பெரிய பெரிய நல்ல இந்த வஸ்திரத்தை தரித்தாதான் ஜெபமே எனக்கு இறங்கும் அப்படின்றால. ஜெபம் தேவனை நோக்கி நாம் ஒரு உறவை உருவாக்கி கொள்ளுகிறோம். ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறனால நாம் ஜெபிக்க அவரோட பேச 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 நம்முடைய ஆவி பரிசுத்தம் அடைகிறது, நம்முடைய ஆத்மா பரிசுத்தம் அடைகிறது, நம்முடைய சரீரம் பரிசுத்தம் அடைகிறது, நம்முடைய குடும்பம் பரிசுத்தம் அடைகிறது, நம்முடைய சமுதாயம் பரிசுத்தம் அடைகிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமாகிறது. அல்லேலூயா! இது ஒரே நாள் ஆகாது. ஒவ்வொரு நாள் நம்ம இதற்காக என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். புரியுங்களா? அந்த பிரயாசம் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்லியிருக்கிறார் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் 10ஆம் வசனத்தை வாசித்து 10-11 வாசிக்கலாம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தாமும் தன்னுடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் இந்த சிருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இளைப்பாறுதல் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இளைப்பாறுதல். கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் தான் இளைப்பாறுதல். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்கள் இந்த இளைப்பாறுதல் போவதற்கு எச்சரிக்கையா இருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். புரியுங்களா? அப்போ கீழ்ப்படிதல் எச்சரிக்கையாக இருப்பது எதுக்கு சொல்கிறாருன்னா, அவர் தன் வேலையை முடித்தார், பிரயாசப்பட்டார். 6 நாள் அவர் பிரயாசப்பட்டு 7வது நாள் என்ன பண்ண ஓய்வு இருந்தது போல நாமும் பிரயாசப்பட வேண்டும். நாம் எங்கே வேலை செய்தால் கத்திரிக்காய் தான் வேலை செய்கிறோம். நான் எதை புசித்தாலும் கத்திரிக்காய் தான் புசிக்கிறோம். நான் உயிரோடு இருந்தாலும் மறித்தாலும் கத்திரிக்காய் தான் மறிக்க போகிறோம், கத்திரிக்காய் தான் புசிக்க போகிறோம். இந்த பூமி என்பது
நிலைத்திரு. இந்த பூமியில் நாம் வாழுகிற நாட்கள் உபத்திரம், பாடுகள், துன்பம் வந்துக்கினே தான் இருக்கும். நானும் இந்தியன் ஆர்மியில் கிட்டத்தட்ட ஒரு 16 வருடம் பணிபுரிந்தேன். டிஃபென்ஸில் ஒரு 25 வருஷம் பணிபுரிந்தேன். ஊழியத்தில் ஒரு 23 வருஷம் இருந்தேன். ஆனால் நாங்கள் இந்தியன் ஆர்மியில் இருக்கும்போது என்னுடைய 2 பிள்ளைகள் ஒரே நாளில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அவர்கள் 2 பேருமே மரித்து விட்டார்கள். 2 பேருமே தண்ணியில், ராவி நதி என்ற கெனாலிலே தண்ணியில் அடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்போது இந்த உலகத்திலே கடவுள் யார் என்று நான் கேட்டேன். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அங்கே தரிசனமாகி அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆலயத்தை காட்டினார். அந்த ஆலயத்து வாசப்படியில் நான் முழங்கால் படியிட்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வலது பக்கத்திலேருந்து வந்து அப்படியே என்ன பண்ணார், பின்னாடி நின்று அவர் மறைந்து போய்விட்டார். இந்த உலகத்திலே ஒரு கடவுள் யாருன்னா இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. அந்த 2 பிள்ளைகளை இழந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கலாம், இன்னொரு மேரேஜ் திருமணம் பண்ணியிருக்கலாம், இல்லை குழந்தைகளை தத்து எடுத்திருக்கலாம், நான் மிலிட்டரியிலே இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் வந்தேன் அப்படின்னா, நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக 2 பிள்ளைகள் பிசாசு எடுத்தானே, இனிமேல் பிசாசுக்கிட்ட இருக்கிற பிள்ளைகளாம் பிடுங்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக இன்று 8000 பிள்ளைகளை உருவாக்கி வைத்தார். இன்றைக்கி 8000 சீடர்களை உருவாக்கும்படி தமிழ்நாடு மட்டுமல்ல பல வட மாநிலத்தில் போய் உருவாக்கும்படியாக வேலை செய்து கொண்டே இருந்து இந்த வேலைகளை செய்யும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு மரணம்ன்றதே கிடையாது. சரீரன்றது ஒரு வஸ்திரத்தை எப்படி கைட்டி போடுறோமோ அவ்வளோதான் நம்முடைய ஒரு மனுஷனுக்கு மறுரூபை கிடைக்கிறதுக்கு ஒரு 61 செகண்டில் அவன் உயிரோடு எழுந்துருவான். அல்லேலூயா. அப்படி தான் வசனம் சொல்லி இருக்கிறது. வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு மனுஷனை தேவன் மறுரூபம் ஆக்குறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகுது? 61 செகண்ட்ல உயிரோட நம்ம மறுரூப சாயல கொடுக்கிறார். அப்போ உன்னதமான ஒரு சாயல், கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவனுடைய ரூபம், கிறிஸ்துவனுடைய மறுரூபம் நமக்குள்ள மறுரூபம் ஆடுகிறோம். புரியுங்களா? அவ்வளோ அழகான ஒரு நித்திய வாழ்க்கையை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வனால் நம் தேவனுடைய ஆலயத்திலேயே நாம் உருவாகப்பட வேண்டும். வேத வாக்கியங்கள், வேதம் என்பது யாருக்கு கிடைக்காது. புரியுங்களா? கேட்க கிடைக்காது கூட ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அன்றைக்கி வேத வசனங்கள் இங்கங்கே அலைந்தாலும் நமக்கு கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், காற்றிருக்கும் போதே தூத்திக்கொள் என்றார். அப்போ காற்றிருக்கும் போதே நம்ம தூத்த வேண்டியது அவசியம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குடியில் இறங்குறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்போ ஆண்டவர் நாங்கள் 3 அந்த பாட்டு கொண்டு வருகிறார். பாதாளம் உம்மை துதிக்காது, அப்புறம் சத்தியம் உம்மை போற்றாது, 3வது குடியில் இறங்குறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்போ தியானம் பண்ணது எப்போ? குடியில் கொண்டு போய் பெட்டியில் வைக்கும் போது கொஞ்சம் நேரம் அவர் பைபிளை வந்து மேலே வச்சுட்டு போகலாம் அப்படின்னா அப்போ முடியாது. புரியுங்களா? இப்போ தான் நம்ம தியானிக்கணும், இப்போ தான் துதிக்கணும். பாதாளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் அங்கே சொல்லப்பட்டது தேவனுடைய வசனங்களை நம்ம என்ன செய்திருக்கணும், இப்போது நல்லா தியானித்து வாசிக்கணும். எங்கே தியானம்லாம் போட்டிருக்குதோ அங்கே கனிகள் உருவாகுது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் தான் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் நாம் தியானமா இருக்க வேண்டும். புரியுங்களா? பகலில் நம்ம ஒரு அதிகாரம் வாசித்து அந்த அதிகாரத்துக்குள்ளுக்கிற மைய வார்த்தையை எடுத்து நம்முடைய இருதயத்தில் வைத்து சங்கீதம் 39:3 படி நம்ம என்ன செய்யணும், அதை தியானிக்கணும். சங்கீதம் 39 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். அப்போது நம்முடைய இருதயம் எப்போதும் அனலாக இருக்க வேண்டும். 2வது வேதத்தை எடுத்து நீங்கள் தியானம் பண்ணும் போது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? அக்னியாக மாறுகிறது. 3வது நம்முடைய நாவினாலே விண்ணப்பம் செய்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே ஆண்டுக்கு முன்பாக பரிசுத்தமாகவே வாழ்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளோதான் பாவங்கள் இருந்தாலும், மீனானது கடலுக்குள் எத்தனை நாட்கள் இருந்தாலும் அது உப்பை சாராமே வாழ்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் அந்த மீனில் உப்பு போகிறதில்ல. இந்த உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும், கொடிய நாளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நாளும் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், ஒன்று குறையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், புறஜாதிக்குள் விளங்கிய இந்த ரகசியத்தை மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே
அந்த ரகசியம், ஒரு சீக்ரெட்டு. கிறிஸ்துவான எங்கே இருக்கிறார் அப்படின்னா எங்கேயும் இல்லை, அவர் எல்லாரும் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ நீங்கள் ஜலத்தின ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, எப்போ தேவனுடைய ஆலயத்தில் வந்து திருவிருந்து எடுக்கிறீங்களோ, எப்போ வேதத்தை வாசிக்கிறீங்களோ, எப்போ ஜெபிக்கிறீங்களோ, அப்பயும் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். அதான் சொல்கிறேன், உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். பெரியவர் நீ சொன்னாவே, நீங்கள் சோத்திரம் பண்ணாவே பிசாசு நம்மகிட்ட நெருங்க மாட்டான். குடும்பத்தில் எவ்வளோ சலசலப்பு வந்தாலும் கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லாம் அந்தகார ஆவிகளை கட்டுவார். நம்ம வாயத்திறந்து சொல்லணும். ஒவ்வொரு நமக்கு பின்னாடி என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாட்கள் பிசாசு நம்ம பின்னாடி தான் வருவான். நம்ம எப்படியாவது பின்மாற்றம் அடைய வைத்து, லோத்தின் மனையை போல பின்மாற்றம் அடைய வைப்பான், யூதாசை போல பின்மாற்றம் அடைய வைப்பான். இந்த உலகத்துக்கு இச்சைகளுக்கோ, இந்த உலகத்தினுடைய சம்பூரமான காரியங்களுக்கோ நம்ம விட்டு விடாதபடிக்கு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து அவைகளை, அந்த ஆவிகளை துரத்த வேண்டும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக செய்வன பண்ணுவார்கள், மாந்திரம் பண்ணுவார்கள், நம் குடும்பத்தை கெடுப்பதற்கு ஏகப்பட்ட காரியம் செய்வாங்க. ஆனால் எங்கே ஜெபம் உண்டோ தேவன் அந்த வீட்டை சுத்திகரிக்கிறார், அந்த வீட்டை சுற்றி பாதுகாக்கிறார், நம்மை சுற்றி பாதுகாக்கிறார். இயேசு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் 2 பிள்ளைங்களை மறித்து ஒரே நாளில் வந்திருக்கிறேன்னா சும்மா வந்தேன். யோசித்து பாருங்கள். பிள்ளைகள் மறித்தாலும் அந்த பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணார்? பரலோகத்தில் தரிசனத்தை காட்டி 2 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. என்கிட்ட வளர்றதை காட்டிலும் ஆண்டுகிட்ட வளருது அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என்னை காட்டி நான் வளர்கிறதை காட்டிலும் அவங்ககிட்ட பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ 2 பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. புரியுங்களா? அந்த பிள்ளைகள் மறிக்கலை. தாவீது சொல்கிறார், பிள்ளை மறிச்சாச்சு. அவர் போய் என்ன பண்ணுறாரு? புசித்து நல்ல ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்போ வந்து எல்லாம் தீர்க்கதரிசி கேட்குறாங்க, பிள்ளை மறிச்சாச்சு, நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்படின்னா இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், பிள்ளையை நான் என்ன பண்ணேன்? பரலோகத்தில் போய் தான் பார்க்க முடியும். இனிமேல் பிள்ளையை நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பார்க்க முடியாது, ஆனால் ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்பேன். நம்முடைய பரிசுத்தவான்கள், நம்முடைய வீட்டார், நம்மோடு இருந்த பெற்றோர்கள், ஒருவேளை முதியோர்கள், நம்மோடு இருந்தவர்கள் மறித்திருப்பாங்க. ஒரு நாள் அங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்ம கண்களாலே அவர் காட்டுவார். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்றால் நமக்குள்ளே இருக்கிறார். அதான் 25வது வசனத்தை வாசிக்கும் போது கொலோசியர் 1:25, ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்த இப்பொழுது பரிசுத்தவான்கள் வெளியாகப்பட்ட ரகசியங்களை தேவ வசனத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு மறைவாக இருந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆதி காலம் என்பது இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி தூதர்கள் இருந்தாங்க. மீகாவேல் தூதர்கள், கேப்ரியேல் தூதர்கள், அப்புறம் மற்றும் கேருப்பு தூதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாது இயேசு வந்து நமக்குள்ள வாசம் பண்ண போகிறான்னு. அல்லேலூயா. அப்போ ஆதி காலங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அது ஒரு ரகசியமாகவே இருந்தது பரலோகத்தில். அந்த ரகசியம் என்ன என்றால், அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறையாக நான் என்ன பண்ணல, யாருக்காவது மறைவாக வச்சுட்டேன். அப்போ எத்தனை தலைமுறை இருக்குது வேதத்தில்? மத்தேயு 1:17 42 தலைமுறை இருக்குது. ஒரு தலைமுறைக்கு 40 வயசு. அப்போ 40 நம்ம அங்கே கணக்கு போட்டு பாருங்கள். 40 எத்தனை கணக்கு பண்ணோம்? 42 போட்டு பார்த்துங்க எவ்வளோ வருது. கிட்டத்தட்ட ஒரு 1700 வருஷம் வரைக்கும் மறைவாக இருந்தது. அப்போ 1:17 வாசிக்கலாம். மத்தேயு 1:17. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளுக்கெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள், தாவீது முதல் பாபிலோன் வரைக்கும் சிறைப்பட்டு காண போன வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோன் சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். அப்போ 42 தலைமுறை. ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வருவதற்கு 42 தலைமுறை இருந்தது. இந்த 42 தலைமுறைக்கும் இயேசு வந்து நமக்குள்ள வாசம் பண்ண போகிற யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, புறஜாதிக்குள் இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அவரை போல ஒருவர் கடவுள் உலகத்தில் இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுனால், நமக்குள்ளே இருக்கிறபடினால் நம்முடைய அனைத்து தேவைகளும் தானவே சந்திக்கப்படுகிறது. நம்ம யாதோடு இருக்கிற தேவ சத்தம் கிடையாது, பலவீனமாக இருப்பது தேவ சத்தம் கிடையாது, நமக்கு கடன் பாரமாக இருப்பது தேவ சத்தம் கிடையாது, இல்லை வீடு வாசல் இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு அது தேவ சித்தம் கிடையாது. தேவ சித்தனை என்ன? நாம் பரிபூரணமாக இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததிகள் இந்த பூலோகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா மக்களுக்கு முன்னாடி சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சாட்சி இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியில் சாட்சி இருக்க வேண்டும். புறஜாதிக மக்களே நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு வேலை ஸ்தானத்தில் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆவியை நமக்குள்ளே வந்து விட்டால், பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே இருக்கிறபடினால் நம்ம சாட்சியை ஜீவிக்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும் அவசியம் இல்லை. ஒரு 2 ஹவர் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு தசம பாகமாக நம்ம ஆண்டுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. 24 மணி நேரம் நம்ம இந்த பூமியில் நம்ம இருந்தாலும் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு 4 மணி நேரம் நம்முடைய சொந்த குடும்பத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு 2 ஹவர்
ஒரு 40 நிமிஷம் தினந்தோறும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எப்போதும் தேவ பாதத்தில் உட்காந்து இந்த வசனங்களை தேடி வாசித்தீங்கன்னா, தியானித்து வாசித்தீங்கன்னா, ஆராய்ந்து வாசித்தீங்கன்னா, ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனமும் நம்ம விட்டு போயிடுது. அல்லேலூயா. முற்றிலும் அழிந்து போய்கிறது. வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குறேன்றார் ஆண்டவர். அன்றைக்கி வசனம் இல்லாத காலத்தில் அப்படி சொன்னார். இன்றைக்கி வசனத்தை நம்மளுடைய கரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை எடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் பிதா சொல்லியிருக்கிறார். ஏசாயா 34:16 படி வேத வாசகங்களை என்ன பண்ணுங்க, தேடி வாசிங்க சொன்னார். பிதா சொன்னார், பிதா கீழ்ப்படுகிறோம். இயேசு என்ன சொன்னார்? அவன் 5:39 இயேசு சொல்கிறார். அவர் சொன்னது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாயம் சொல்கிறார், வேத வாக்கியங்கள் தியானம் பண்ணி பாருங்கள் அப்படின்றார். அப்போ தியானம் பண்ண வேண்டியது பரிசுத்தாயம் சொல்லியிருக்கிறார். 3 பேருக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஒரு நாள் 3 பேர் போய் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ அவங்க கேட்பாங்க நம்ம இடத்துல. 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்திலேயோ ஆத்மாவிலேயோ நாம் என்ன செய்தாலும் அதெல்லாம் ஜீவ புஸ்தகம் எழுதிக்கினே இருப்பார் ஆண்டவர். என்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துக்கினீங்களோ அன்னைக்கு பிதாவின் புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியான புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவின் புஸ்தகம், அங்கே ஞாபக புஸ்தகம் பரிசுத்தாவின் புஸ்தகம், இந்த 3 புஸ்தகம் பரலோகத்தில் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்தில் நீங்கள் என்னைக்கு வந்து உள்ளே சேர்ந்தீங்களோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உள்ளே சேர்க்கப்பட்டீர்களோ, அந்த நாட்கள்லேருந்து மரணம் சந்திக்கிற நாட்கள் வரைக்கும் நாம் செய்த சரீரத்தில் ஆத்மாவில் ஆவியில் செய்த எல்லா நற்கிரிகளை அவரால் எழுதியிருப்பார். இன்றைக்கி உங்களுடைய மனைவி நீங்கள் திட்டியிருந்தால் அதில் இருக்கும், உங்கள் மனைவி அடித்திருந்தால் அதில் இருக்கும், உங்கள் மனைவி நேசித்தான் அதில் இருக்கும், கணவனை நேசித்திருந்தால் அதில் இருக்கும், கணவனை திட்டியிருந்தால் எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? நம்ம பேசுகிறதே எல்லாமே காற்றுக்குள்ளே இருக்கிறது போல், அந்த காற்றுக்குள்ளே இருந்தாலும் மற்றவங்க அது ஃபோன் மூலமாக பேசுகிறோம். அல்லேலூயா. நான் பேசுகிறது எல்லாம் காற்றுக்குள்ளே போகுது. அப்போ இவ்வளோ ஞானம் உலகத்துக்கு இருக்கும்போது தேவனுடைய ஞானம் எவ்வளோ பெரிய ஞானம்! அவர் உலகத்தையே படைத்தவர், இந்த உலகத்தில் அவர் சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தில் அவர் இருக்கிறவர், அவர் இருக்கிறவனமாக இருக்கிறார். அப்போ அங்கே 2 கொரிந்தியர் 5:10 படி ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்போம். அப்போ நிற்கும் போது கேட்பார், நான் அந்த பூமியில் உனக்கு 70 வருஷம் கொடுத்தனே, ரட்சிக்கப்பட்டு நீ 80 வருஷம் சபையில் இருந்தையே, எனக்காக என்ன செய்தாய்? அப்போ நற்கிரிகளை செய்து பழகணும், நிறைய நன்மைகளை செய்யணும், நிறைய ஆண்டவருக்காக ஓடி உழைக்கணும். இந்த சரீரத்தில் எவ்வளோதான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இது பலவீனம் உண்டாக்கும், இதில் நோய் உண்டாக்கும், வியாதிகள் உண்டாக்கும், வறுமையை கொண்டு வரும், எல்லாமே கொண்டு வரும். இந்த சரீரத்தை நல்ல ஆண்டவருக்காக நீங்கள் உழைச்சிங்கன்னா இந்த சரீரத்தை எந்த வியாதியும் பார்க்க முடியாது, எந்த பலவீனம் நம்ம சரீரத்தில் வராது. அல்லேலூயா. நல்ல அந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அது வரைக்கும் மரணம் நம்மளை சந்திக்காது. ஏன்னா இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். எப்படி மரணம் சந்திக்கும்? மரணம் எப்போ சந்திக்குன்னா உங்களை ஆண்டவர் பிசாசு தூண்டி விடுவான். யாராவது மறிச்சிட்டாங்கன்னா அதை பார்த்துக்கினே அதை அவங்க மறிச்சிட்டாங்க சொல்லினே இருந்தீங்கன்னா வாய்நாள் அறிக்கை செய்ய மரணம் உங்களுக்குன்னா மரணம் உங்களுக்கு ஆயத்தமாகிடுது. எதை நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு நேரிடும். அதனால தான் வாயினால் நாவினால் உதடினால் நம்ம எதை என்ன பண்ணுவோம், நெகட்டிவாக பேசவே கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம குறையாது, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, வியாதி குணமாகிடும், சுகமாகிடுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி தான் அறிக்கை செய்யணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயோ அவங்க போனாங்களே, அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படி நம்ம சொன்னோம்னா அந்த மரம் நாங்கள் சந்திக்குது. அல்லேலூயா. பிள்ளைகளை நல்லா என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணி பேசணும். நீ நான் ஒரு டாக்டராக வருவேன், நீ நல்ல ஒரு ஜட்ஜியாக வருவேன், இந்த பட்டணத்துக்கு ஒரு கலெக்டராக வருவேன் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து தலைமையில் கை வச்சு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி நல்லா அந்த பிள்ளை மேலே கரத்தை வைத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியான அவங்க மேலே இறங்குவார். கர்த்தர் அந்த பிள்ளையை கொண்டு இந்த பட்டணத்துக்கு ஒரு கலெக்டராக மாற்றுவார், இந்த பட்டணத்தில் ஒரு எம்எல்ஏயாக மாற்றுவார், ஒரு எம்பியாக மாற்றுவார், ஒரு நீதிபதியாக மாற்றுவார், கர்த்தர் ஒரு சயின்டிஸ்டாக மாற்றுவார், இந்த பகுதியில் அவர் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாக மாற்றுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு உண்மை உள்ளவர்கள் இந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கு தேவை. அது தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவை. அல்லேலூயா. இல்லைன்னா அட்டூழியம் பெருகிடும், அநியாயம் பெருகிடும். எங்கே ஜபம் இல்லையோ அங்கே அதிகமான அநியாயம் பெருகிடும். அதனால தான் ஜபம் என்பது ஒரு தேசத்தை சுத்திகரிக்கிற ஒரு வல்லமை உடையது. நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் இல்லை அப்படின்னா, தேசத்துக்காக நம்ம ஜபிக்கலைன்னா தேசத்தில் பஞ்சம் வர ஆரம்பிச்சிடும், சுனாமி வர ஆரம்பிச்சிடும், பூமி அதிர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நம்ம சுகபோகமாக வாழணுன்றது அவசியம் இல்லை. 3 வேளை ஆகார தேவன் கொடுப்பார், உடைகளை கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார். ஒரு நாளும் என்ன பண்ண கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு தான் இருப்பார்.
ஏன்னா அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவர் கன்னிகளாக இருக்கிறோம், அவருக்கு மனவாட்டியை உருவாக்கப்படுகிறோம். இந்த ஆலயத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மேலும் உயர்த்தப்பட்டே போவீங்க. அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. எப்படியாப்பட்ட மனுஷன் வந்து அதை தடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும் போது அவங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு மேலும் அவருடைய சித்தம் வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நம்மை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நாம் போகிலும் வருகிலும், நீங்கள் வாகனத்தில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, படுத்திருக்கும் போது உங்களை சுற்றி ஆண்டவர் எப்போது வேலை அடிச்சிடுறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்போது அவருக்காக நம்ம என்ன செய்யணும்னா நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கணும். மூன்றாவது ஒரு வார்த்தை வாசிக்கலாம். தேவ பக்திக்காக ஆண்டவர் சொல்கிறார், ஓசே 2:19 நித்திய விவாகத்தென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உரக்க இரக்கமும் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அல்லேலூயா. நித்திய விவாகம் ஒன்று இருக்கிறது. நம்மளாம் யாரு? முதல் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம், இரண்டாவது ஆண்டவருக்கு நாம் கன்னிகைகளாக இருக்கிறோம், மூன்றாவது ஆண்டவருக்கு நாம் மனைவியாக மாறி, நான்காவது நம் தேவனுடைய அவருடைய மனவாட்டியாக மாறி விடுகிறோம். அல்லேலூயா. அப்போதான் நித்திய விவாகம் ஒன்று நடக்க போகிறது. அந்த நித்திய விவாகத்தில் கர்த்தருக்குள் பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் போய் நிற்பார்கள். அல்லேலூயா. இங்கே எப்படி திருமணம் நடந்து இங்கே எப்படி நாம் குடும்பத்தை நடத்துகிறோமோ அது பரலோகத்திலிருந்து ஒரு நிழல். புரியுங்களா? பரலோகத்தில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பூமியில் நடந்து கொண்டிருக்கு. அதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் ஆதாமை உண்டாக்கி ஏற்ற துணையை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன் உண்டாக்கினார்? குடும்பத்தை ஸ்தாபிக்கிறவர். நம்முடைய தேவன் குடும்பங்களை ஸ்தாபித்து பிள்ளை பாக்கியத்தை தருகிறார். எல்லாவற்றையும் அவர் தந்து நாம் ஒரு நாள் மறித்து மறுபடியும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறோம். அப்பொழுது நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நித்திய விவாகத்துக்கென்று நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த நித்திய விவாகத்துக்குள்ளே நம்ம எப்படி இருப்போம்? மனவாட்டிகளாக இருப்போம். அங்கே தோழர்கள் இருப்பாங்க, தோழிகள் இருப்பாங்க, மனவாட்டி இருப்பாங்க, மனவாட்டின் தோழிகள் இருப்பாங்க. இந்த 4 கூட்டம் அந்த இடத்துல இருக்கும். கர்த்தர் ஒரு நாள் நம்மை கொண்டு மகிமைப்படுவார். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் எப்படியாவது நரகத்தை காலி பண்ணுறதுக்கு தேவன் நம்மை கொண்டு ஜபங்களை ஏறெடுக்க வேண்டிய அவசியம். அநேக மக்கள், புறஜாதிக மக்கள் தேவனுக்குள்ளே வர வேண்டும் என்றால் அதற்காக நம்ம எல்லாம் பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் இங்கே என்ன சொல்கிறார்? உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மளாம் யாரு? கற்புள்ள கன்னிகைகள். இயேசு யாரு? அவர் தான் சொந்த புருஷர். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரம் புருஷர் இயேசு கிறிஸ்து, சரீர பிரகாரமாக நம்முடைய கணவர் புருஷராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார். இந்த பூமியில் வாழ்கிற காலம் வரைக்கும் நம்ம கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும் என்று வெளிப்படுத்தின 14 4-5 வாசிக்கலாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் நம்மளாம் யாரு? முதல் பலனானவர்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. குவான்டிட்டி ஆண்டு எதிர்பார்க்கறதில்ல, குவாலிட்டி தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும் என்று யாக்கோபு 1:27 நீங்கள் வாசித்து பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி போதும். அப்போ உலகத்தால் கரைப்படாது இருக்கணும். ஸ்திரீகளால் என்ற வார்த்தைக்கு என்னன்னா உலகம். ஸ்திரீகள் என்றால் உலகம், உலகத்தால் கரைப்படாது இருக்கணும். அப்போ கரைனா என்ன? உலகத்தை எப்படி கரைப்படுகிறோம்? கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தை பெருமை, இது உலகத்தில் உண்டானவைகள். இது கர்த்தர் உண்டாக்கலை. அப்போ இந்த கண்கள் இச்சை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கண்கள் இச்சை இருந்தால் நம்முடைய ஆத்மா கெட்டு போயிடும். மாம்சத்தில் இருந்தால் சரீரம் கெட்டு போயிடும். ஜீவனத்து பெருமையாக பேசினே இருந்தோம்னா நமக்கு ஒரு நாள் நாம் பெருமை உள்ள ஒரு கர்த்தர் எதிர்த்து நின்றுப்பார். அல்லேலூயா. நம்ம வாயில் பெருமையும் வரக்கூடாது, மேட்டுமையான வார்த்தைகள் இருதயத்தில் வரக்கூடாது. புரியுங்களா? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை கற்புள்ள கன்னிகையாக, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்களாக, இந்த உலகத்தில் கரைப்படாதபடியாக, கண்கள் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை பிசாசு கொண்டு வந்தான் என்று அங்கே ஆதியாகமம் 3:5 வாசிக்கிறோம். நீங்கள் இதை புசிக்க நாளிலே பாருங்க, உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். புசிக்க நாளில் என்ன கண்ணு திறந்தது? ஏற்கனவே கண்ணு திறந்து தான் இருந்தது. அவங்க கண்ணு திறந்தது. என்ன கண்ணு திறக்கப்படும்? சரீர கண்ணு திறக்கப்படுகிறது, ஆத்மா கண்ணு மூடப்படுகிறது. இந்த ஆத்மா கண் மூடனால்தான் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை பேர் பிறந்தாங்களோ அவங்களுக்கு மனக்கணக்கு திறக்கவே படவில்லை. ஆவின் கண்ணு திறந்தார். ஆகாருக்கு தேவன் ஆவின் கண்ணை திறந்தார். அதுக்கு பிறகு கேஎஸ்சிக்கு ஆண்டவர் ஆவின் கண்ணை திறந்தார். மற்ற பல பரிசுத்தவான்கள் ஆவின் கண்ணை திறந்தார்.
மனக்கண்கள் திறக்கப்படணும் என்றால், ஆத்மா கண் திறக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவராக இயேசு சிலுவைக்கு வந்து ரத்தத்தை சிந்தி பலியாகி நமக்காக என்ன பண்ணுகிறார்? அவருடைய ரத்தத்தினாலையும் ஆவினாலையும் ஜலத்தினாலும் நம்முடைய கண்களை திறக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு ஆண்டு திறக்கிறார். எம்மாவூர் சீசர்கள் 2 பேர் போகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 24:18. அவர்களில் கீலேப்பு என்பவன் பிரதி உத்தரமாக, இந்நாட்களில் எருசலேம் நடந்தவைகளில் நீ அந்நியனா இருக்கிறாயே என்று சொல்கிறாங்க. அப்ப இயேசு பார்த்து என்ன சொல்றாங்க? அவங்க 3 வருஷம் அவர்கள் எங்க இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவோடவே இருந்தாங்க. இயேசு என்ன அற்புதம் செய்தோ அதெல்லாம் பார்த்தாங்க. இயேசு என்னென்ன பண்ணாரோ அத்தனையும் அவங்களுக்கு தெரியும். எப்படி பேசுவார் எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் இந்த 2 சீசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு பார்த்து நீ ஒரு அந்நியனா இருக்கிறாய் என்னார். அப்போ இயேசு எப்படி இருக்கிறவனமாகவே தான் இருந்தார். ஆனால் அவங்க கண்ணு தான் மூடப்பட்டிருந்தனால இயேசு ஒரு அந்நியனாக பார்க்குறாங்க. அந்த தோட்டத்தில் மரியாதை எப்படி பார்க்குறாங்க? தோட்டக்காரனாக பார்க்குறாங்க. ஆனால் இயேசு எப்பவுமே தோட்ட வேஷத்தை திரித்து அவர் வேறு வேஷத்தில் வந்து நிற்கலை. அவர் இருக்கிறவனமாகவே மரித்தேன் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? இருக்கிறவனமாகவே இருக்கிறார். அந்த அம்மாவுடைய கண் மூடப்பட்டதுனால அவங்களுக்கு தோட்டக்காராக தெரியுது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுடைய 12 பேர் 11 பேருக்கு நடுவில் வந்து நிற்கும் போது அவங்களுக்கு ஆவேசமாக தெரியுது. அவங்க பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே, கலங்காதே, இதோ என்னை தொட்டுப்பாரு, எனக்கு எலும்பு இருக்கிறது, சதை இருக்கிறது, அப்புறம் எனக்கு குத்தின இடத்தை பாருங்க, எல்லாத்தையும் காட்டுறாரு. ஆனால் இப்படி ஒரு ஆவிக்குன்னா இருக்காது, சரீரம் இருக்காது. அப்போ சரீரம் எங்கே போச்சு? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எழுந்த பிறகு சரீரத்தை அழிச்சிட்டார். அப்போ என்ன இருக்குது? அங்கே ஆவி இருக்கிறது. இப்போ ஆவினால் தான் என்ன பண்ணுறான்? ஏமாத்துறான், திருடுறான், தந்திரமான காரியங்களை செய்கிறான், நமக்குள்ளே வருகிறான். அவனுடைய ஆசை ஓசை எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து தான் திருப்தி அடைகிறான். நம்ம இடம் கொடுத்தோம்னா விபச்சாரம் பண்ண விடுவான். சண்டை யார் போடுறது? சண்டை நம்ம போடல, பிசாசு தான் உள்ளே வந்து சண்டை போடும். புரியுங்களா? அப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கூடாதுன்னு இயேசு சொல்லிட்டு போனார். அவன் தந்திரம் உள்ளவன், அவன் வஞ்சிக்கிறவன், அவன் ஏமாற்றுகிறவன். நீங்கள் என்ன பண்ணுங்க? என் வசனத்தை நல்லா அறிஞ்சு வச்சுங்க, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஜபத்தில் விடுத்துருங்க, நிலைத்திருங்க, இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொன்னார் ஆண்டவர்? அப்படின்னா பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் ஆவியாக இருக்கிறதுனால நம்ம எப்போ இடம் கொடுக்குறோமோ உள்ளே பூந்துடுறான். பூந்துட்டு செய்யாத வேலை அவன் சைட்டு முடிச்சுட்டு போயிடுறான். ஏன்னா அவன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடுறான். இல்லைங்களா? யாராவது இடம் கொடுத்தா உள்ளே போய் அந்த வேலை செய்வான். அப்போ நம்ம இடம் கொடுக்காது இருக்குன்னா நம்ம அதிகாலை ஜெபம் பண்ணுறோமா? அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ண சொன்னார் ஆண்டவர். அதிகாலை தூங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அந்த பிசாசு. அப்போ இருக்கிற எல்லாம் அவனுடைய பிளாபத்தை கொண்டு வந்து நம்ம மேலே மூட்டை கட்டி வச்சிடறோம். அப்படி வைக்கும் போது 8 மணிக்குள்ள வியாதி வருது, டாக்டர்கிட்ட போயிடுறோம். நம்ம எங்கே போனோம்? வேலைக்கு போகிற ஆள் எங்கே போயிருக்கிறார்? இப்போது டாக்டர்கிட்ட போகிற காரணம் என்ன? அதிகாலை எழுந்து ஒரு சோத்திர பலி சொல்ல முடியல, அதிகாலை எழுந்து ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முடியல, அதிகாலை எழுந்து என்ன பண்ண முடியல? தேவனுடைய பாத்திரத்தை உட்காந்து கொண்டாரு வேதத்தை தியானம் பண்ண முடியல. 5-6 மணிக்கு வேலைக்கு போகிறோன்னா ஒரு 4 மணிக்கு எழுந்து இந்த சரீரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பலப்படுத்த வேண்டியது அவசியம். அல்லேலூயா! நம்மளை சார்ஜ் பண்ண வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடும் போது நம்ம காலுக்காண்டு தீபமாக இருப்பார், பாதிக்கு வெளிச்சமாக இருப்பார், நம்ம மேலே தன்னுடைய தீபத்தை மேலே ஊற்றுவார். அவருடைய தீபம் நமக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால யோபு சொல்கிறாரு, அவருடைய தீபம் எங்கே இருக்கிறது? தலைமையில் இருக்கிறது. தாவீது சொல்கிறார், தீபம் எங்கே இருக்குது? காலுக்கு இருக்கிறதுன்றார். அப்போ காலுக்கு தீபம், அப்புறம் தலைக்கு தீபம், அப்படி இருதயமே தீபமாக எரிகிறது. அல்லேலூயா! அப்போ வசனம் என்பது ஏதோ நம்ம வந்து அதிகாலை எழுந்து இஷ்டம் போல் இருந்தால் அண்ணாவும் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். அப்போ இருக்கிற எல்லா விதமான போராட்டம் வருது வீட்டுக்கு. ஆண்டவர் சொன்ன தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா! ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. முதலாவது பரலோகத்தில் மனிதனை, 2வது ஆதியாகமம் 2:7 வந்து உருவாக்குறாரு, 3வது உடைந்து போன பாத்திரத்தை வைத்து உண்டாக்குறாரு ஏவால. இது 3 எப்படி உண்டாக்குறாரு? உண்டாக்குறது வேற, உருவாக்குறது வேற, சிருஷ்டிக்கிறது வேற. சிருஷ்டிக்கிறது பரலோகத்தில். அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மனுஷனை தமது சாயலாக சிருஷ்டித்தார். ஆனால் இன்னும் சிருஷ்டிக்கலையே. உருவாக்குறது எங்கே? 2ஆம் அதிகாரத்துக்கு வராரு. 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாரை உண்டாக்குறாரு? ஏவாளை உண்டாக்குறாரு. 3ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்தனால்தான், பாவம் செய்த பிறகு தான் ஏவாளன்ட்டு பெயர் வந்தது. புரியுங்களா? பாவத்துக்கு முன்பாக மனுஷன் பெயர் வந்தது, பாவம் செய்ததுக்கு ஏவாளன்ட்டு பெயர் வருது. அதுக்கு என்ன காரணம்? அவங்க பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால. ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன கட்டளை என்ன? ஒரே சின்ன கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த சின்ன கட்டளை கூட அவங்களாம் நிறைவேற்ற முடியாமல் போனனால மனு உலகத்துக்கே பாவம் வந்தாச்சு. சாத்தான் தன்னை தந்திரமான பாவத்தை தள்ளிவிட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இடம் கொடாமல் இருக்கணும் சாத்தானுக்குன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்து குடும்பமாக இல்லை தனிப்பட்ட நேரத்தில் ஒரு மணி நேரம் நீங்கள் தேவனுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வருதா இல்லையே பாருங்கள். உங்கள் தடைகள் எல்லாம் உடைந்து போயிடும்,
எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி சொல்லப்பட்ட வசனத்தின்படி தேவ பக்தி உள்ள சந்ததி நம்ம சபையில் உருவாக்கப்பட வேண்டும். தேவ பக்தி சந்ததி வெளிப்புறத்தில் இருக்கிற மக்கள் புறஜாதிகள் மனம் திரும்பி சபையில் வந்து உருவாக்கப்பட வேண்டும். நாம் தேவ பக்தி உள்ள சந்ததி. நம்முடைய குறைகளை பார்க்காதீங்க, உங்களுடைய பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்கள் நோயை பார்க்காதீங்க, உங்களுடைய வியாதியை பார்க்காதீங்க, உங்களுக்கு விரோதமாக எழுப்பின மக்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு விரோதமாக எழுப்பின சாத்தான கிரிகளை பார்க்காதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒரு நிமிடம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன்ப்பா, இந்த வார்த்தையின்படி என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆலயத்தில் எங்களுக்கு சமாதானம் உண்டு, மனமகிழ்ச்சி உண்டு. ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? தேவனுடைய ஆலயத்தில் தான் சமாதானத்தை சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் தான் எங்களுக்கு நிம்மதியை தருகிறார். தேவனுடைய ஆலயத்தில் எங்களுக்கு சுகம் உண்டாகுது. இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியானவரே நீர் யாரெல்லாம் பலவீனமாக வந்திருக்கிறார்கள் அவங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியோடு வந்தவர்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுகவீனமாக வந்தவர்களை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன்ப்பா. உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் அப்பா. சபை போதகரையும் ஆண்டவர் சபைக்கு வந்திருக்கிற மக்களையும் ஆண்டவர் விசுவாசிகளை யாவரையும் உம்முடைய ரத்தத்தினால் கழுவுங்க, சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இன்னும் பரிசுத்த மேல் பரிசுத்தம், இன்னும் நீதிக்கு மேல் நீதி செய்யும்படி ஒவ்வொரையும் தேற்றும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன்ப்பா. இன்று கேட்ட வசனத்தின்படி நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை கர்த்தர் உருவாக்கத்தான் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார் ஆண்டவர். இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நீ உருவாக்கி கொண்டு வருவதுக்காக சோத்திரமாப்பா. இன்னும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் விட வேண்டிய சில விதமான பாவங்களை விட்டு வெளியே வர உதவி செய்வீராக. பாவத்துக்கு நாங்கள் ஒரு நாள் அடிமையாக இருக்காதபடி, நீதிக்கு அடிமையாக, நற்கிரிகளுக்கு அடிமையாக, நன்மை செய்வது அடிமையாக, தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுப்பதில், தாங்குவதில், உதவி செய்வதில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு அடிமையாக இருந்து இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதில் இன்னும் புதிய ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வருவதற்கு தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரையும் பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை சரீரத்து மேலையும் ஆத்துமா மேலையும் ஆவியின் மேலும் இறங்கி வரும்படியானால் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு பலவீனத்தை எடுத்துப்படுவீராக, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவுகிறாவே. ஆண்டவரே கிட்னியில பலவீனமாக இருக்கிறவர்கள் புதிய கிட்னியை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறப்போ, நுரையில பிராபலம் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய நுரையீரலை இயேசுவின் நாமத்தில் உருவாக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சரீரத்தில் ஸ்கின் பிராபலத்தில் இருக்கிறவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக இறங்கி பூரண விடுதலை தருவீராக. ஆண்டவரை கண் பார்வையில் குறைவாக இருக்கிறவர்களுக்கு நல்ல கண் பார்வையை கொடுக்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஒவ்வொருடைய கண்களில் தெளிக்கிற ஆண்டவர், பூசுகிற ஆண்டவர், உங்களுடைய ரத்தம் அவர்களை சுத்திகரித்து புதிய கண்களை உருவாக்கி தரும்படியா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த நல்ல நாளையில ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக, உங்களுடைய ராஜ்யத்துக்காக நல்ல ஒரு சீசனாக, ஜாமக்காரனாக, யுத்த வீரனாக இந்த சபையிலிருந்து எழும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். அநேக மிஷனரியை தாங்குகிற பிள்ளைகளாக காணப்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் ஒவ்வொரையும் பேராக பலப்படுத்துங்க ஆண்டவரே, உற்சாகப்படுத்துங்க. படிப்பு அறிவு இல்லாமல் இருக்கிறவர்கள் நல்ல படிப்பு அறிவை தருவீராக, ஞானத்தினால் நிரப்புவீராக, வேதத்தினால் நிரப்புவீராக, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவனுடைய மனதை திறப்புவீராக என்று வேண்டிக் கொள்கிறப்பா. ஆண்டவரே படித்து ஆண்டவரே இதுவரைக்கும் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை நீ தருவீராக. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே நல்ல வேலைகளை கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய கிருபையும் இரக்கத்தை தருவீராக. குடும்பத்தை தற்காத்து காத்து கொள்ளும்படியா சபைக்கு நல்ல தூண்களாக நிறுத்துவீராக. ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே பல நாட்களாக திருமணமாகவில்லையே என்று கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களை ஒவ்வொரு பேராக நீர் பலப்படுத்தி ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கொண்டு வரும்படியாக செபிக்கிறப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே கசப்பு வராதபடிக்கு ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் எப்போதும் சமாதானத்தால் நிரப்புங்க, சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மனமகிழ்ச்சினால் நிரப்பி பலப்படுத்துவீரார். அருமையான இந்த நாளிலே போதகரையாக ஜெபிக்கிறப்பா, அவர்களையும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவர்களை இன்னும் அதிகமாக நம்முடைய ராஜ்யத்திலே கட்டி எழுப்பத்தக்க, இன்னும் அநேக காரியங்களை செய்யத்தக்க அவர்களை இன்னும் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்யும்படியாக நல்ல ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க, விடுதலை கட்டளிடுங்க. அதிகமான ஆண்டவரை உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கிற ஒளி அவர்கள் மேல் உதிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் அடியனை கொண்டு வந்ததுக்காக சோத்தனாப்பா. பேச வேண்டியது நீர் ஒருவே ஆண்டவரே, அற்ப புராஜமுள்ள ஊழியக்காரர்கள் அப்பா. ஆண்டவரே நீர் பேசினீர், நீர் தான் விடுதலை தர வேண்டும். குற்றம் குறைகள் எதிர்ந்தாலும் மன்னித்து ஒவ்வொரு பேர்பராக நீ பலப்படுத்தி ஆசீர்வதித்து இங்கிருந்து சமாதானத்தோடு அனுப்புவீராக. எல்லா துதி கணம் மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியாக ஒத்தாசை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால் நல்ல தகப்பனே, ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.